ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரூ ஹார்ட் டிஎஸ்ஆர். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசை சீரியலில் வர ரோஹிணி வந்து போடுற ஏபிசி ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஆப்பிள், கேரட்டு, பீட்ரூட் தாங்க ஏபிசின்றது. அதில் வந்து நான் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜூஸர் ஜாரில் வந்து கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் போட்டுக்கலாங்க. 3யுமே ஒன்றா சேர்த்து தான் அரைக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து போட்டாச்சு. இது கூட வந்து சர்க்கரை இதை ஃபஸ்ட்டு அரைச்சதுக்கப்புறம் போடலாம். ரொம்ப அரைக்க வேணாம், ஓரளவு அரைச்ச அப்புறம் போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா அரையும். தண்ணி சேர்த்துட்டு இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. இது கூடவே வந்து நாங்கள் மில்க் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நான் வந்து மில்க் சேர்க்கலை, அப்படி தான் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ஏபிசி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஹெச்பி லெவலையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ப்ரெக்னென்சி லேடிஸ்க்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இது குடிச்சிங்கன்னா வந்து ஹெச்பி லெவல் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ஏபிசி ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். லேடிஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க இது. தேங்க்யூ.